வாழ்க வளமுடன். குக் வித் ஸ்ரீ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாக குழந்தைங்களுக்கு மேகினா ரொம்ப பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பீஸான்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் அதுவும் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக. இதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நம்ம நார்மலாக மேகி எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் மேகியில். அப்போ தான் ஒரு புளிப்புத்தன்மை கொடுத்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு மேகி. ஸோ தக்காளி, தண்ணி வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து நம்ம 1.5 கப் இல்லை 2 கப் தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரி நான் 3 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து 6 கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 3 மேகியும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எப்பவுமே பொதுவாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி நார்மலாக மேகி செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் பசங்க கொஞ்சம் காரம் அதிகமாக கேட்பாங்க. அதனால ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாக மேகி செஞ்சுக்கலாம். இப்போ மேகி ரெடி ஆகிடுச்சிங்க. நான் ஃபைனலாக இதில் கொஞ்சம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் கிளறி எடுத்துக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. நான் வந்து முட்டை ஆட் பண்ணால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தனியாக ஒரு முட்டை மட்டும் உடச்சி தனியாக எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு ஆம்லேட் மாதிரி பதத்துக்கு நல்லா ஊற்றி எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். எதுக்குன்றதை நீங்கள் பாருங்களேன், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த முட்டையை. பொதுவாக பசங்களுக்கு மேகின்னும் போது ஆஹா மேகி ஜாலியாக வருவாங்க. இன்னும் பீஸா வீட்லேயே செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்களேன், செம்ம ஜாலியாக ஓடி வருவாங்க சாப்பிட்றதுக்கு. சரி, இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. முட்டையை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் தோசை மாவை ஊற்றி நல்லா பீஸா மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு ஊற்றி வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து வீட்டில் செஞ்ச தக்காளி சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் எடுத்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். பீஸா சாஸ் கூட கிடையாதுங்க, தக்காளி சட்னி எடுத்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம மேகி செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிற ஆனியனை வந்து அது மேலே டெக்கரேட் பண்ணுங்கள். அது டொமேட்டோ, அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேக வச்சு ஒரு க்யூப் ஷேப் போட்டிருப்போம் பாருங்கள், அதையும் இது மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இப்போ பார்க்குறதுக்கு தோசா பீஸா எப்படி இருக்குது, பசங்க இதை பார்த்தோன்னே ஆஹா செம்மையாக இருக்கே, அம்மா பீஸா வீட்டிலே செஞ்சுட்டாங்களேன்னு ரொம்ப ஹாப்பியாக வந்து சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.